ஆண்டவருடைய நோக்கம் நீங்க பிள்ளையா வாழ்வதுதான், உள்ளிருந்து வாழ்வது. பணக்கார பையன் என்னைக்குமே பணத்தை குறித்து பயப்படவே மாட்டான். ஏன்? அவனுக்குள்ள இருந்து வர ஒரு விஷயம். அதே போலதான் நீங்க பிள்ளையாய் உள்ள இருந்து வாழ ஆரம்பிச்சுன்னா நீங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. ஜீசஸ் சொல்றாரு, நான் போயிட்டு தேற்றவாளை அனுப்புறேன்னு சொல்றாரு, நான் போயிட்டு திரும்ப வருவேன்னு சொல்றாரு. அப்ப பிதாவும் நானும் உங்களுக்குள்ள வாசம் செய்யறதை நீங்க பாப்பீங்கன்னு சொல்றாரு. சொல்லுங்க, சிட்டி ஆஃப் த லிவிங் காட் இஸ் யூ. பர்சாவனோட வாழ வாழ நீங்க என்ன பாப்பீங்கன்னா, பிதாவையும் இயேசுவையும் நீங்க முகமுகமாய் தரிசிப்பீங்க. பிதாவோட நீங்க இசைந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது யார் உங்களுக்கு ஊழியம் செய்யறானா, ஏஞ்சல்ஸ் ஊழியம் செய்யறாங்க. ஹீப்ரூஸ் 1ல they are ministry beings அப்படின்னு போட்டிருக்கு. சோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக பணிவிடை செய்வாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க சொல்லலாம், ப்ராடிகல்ஸ் ஸ்டோர்ல பையன் திரும்பி வந்தோடனே அவங்க அப்பா வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, பாட்டியை ரெடி பண்ணு, ட்ரெஸ் எடுத்துட்டு வா சொல்றாருல. இதுதான் ஏஞ்சல்ஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அப்பாவும் இசைந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் உங்களுக்கு.